வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிலில் ஸ்பீடு வரல சார். ஸ்பீடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி ப்ரிலிம்ஸ் லெவல்லாம் போடுறது, மெயின்ஸ் பசில்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கான ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பொங்கல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. CWJ12 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் எல்லா பேக்கேஜும் SBI கிளர்க் SBI POக்குள்ளதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பசிலுக்கானதை நான் சொல்லிடுறேன். சரி, பசில் சீட்டிங்க்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே பசில் சீட்டிங்கை நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும், கரெக்டாக லேர்ன் பண்ணணும், பொறுமையாக லேர்ன் பண்ணணும். நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம இன்சைடை அவுட் சைடாக போடுவோம், லெஃப்டை ரைட்டாக போடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஓரளவு நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே அந்த பசில் சீட்டிங்கை சால்வ் பண்ணுவீங்க. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்டிங் பசில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சில பேர்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க குறுகிய காலத்திலே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்தோடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதை தான். அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். ஏலேருந்து B கனெக்ட் ஆகும், Bலேருந்து C கனெக்ட் ஆகும், Cலேருந்து D கனெக்ட் ஆகும். இப்படி ஒவ்வொரு கனெக்ஷனாக போகும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபெச் பண்ணி மைண்டுக்குள்ளேயே ஒரு ரஃப் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஃப்ளோ உங்களுக்கு எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் 50 செகண்ட்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இந்த பொங்கல் முடிஞ்சோடனே பசில் சீட்டிங் கிளாஸு டமால் இப்படி நிறையா நான் கொண்டு வர போகிறேன். ஏன்னா வாய்ஸ் சரியாயிருச்சுல. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசில் சீட்டிங்கை ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நான் சொல்கிறது புரியுதுல? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபெச் பண்ணணும். A இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் Bன்னு இருக்கும், அடுத்து B இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் Cன்னு இருக்கும். அப்போ A வச்சு B கனெக்ட் ஆகும், B வச்சு C, இப்படி கனெக்ட் ஆகிட்டே போகும். அதை நம்ம மைண்ட்லேயே சரி இதில் ஸ்டார்ட் பண்ணோம், இதுலேருந்து இது போகுது, இதுலேருந்து இது போகுது, எதில் ஸ்டார்ட் ஆகுது, எதில் ஃபாலோ ஆகுது, எதில் முடியுது அப்படின்றத மைண்ட்குள்ளேயே கால்குலேட் பண்ணிட்டு 30 செகண்டில் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் பசில் சீட்டிங்கில். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிலிம்ஸ் லெவலில் பசில் சீட்டிங்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பேஸ் மெயின்ஸ்க்கானது. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பசில் சால்வ் பண்ண ஒர்க் அவுட் பண்ண தான் வரும். சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பசில் சீட்டிங் மெயின்ஸ் லெவலில் சால்வ் பண்ணி பார்க்கணும். எடுத்தோடனே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, அது என்னன்னே தெரியாது. இந்த பசிலை எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் முடிக்கணும், ஒரு அளவுமே நமக்கு புரியாது. அப்போ ஒரு 10-15 பசில் சீட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும். ஓ, இந்த மாதிரி தான் இதை யோசிக்கணும் போல், இந்த மாதிரி தான் இதை யோசிக்கணும் போல். இந்த கார்ட்ஸ் வச்செல்லாம் சம்மு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின்ஸ் லெவலில் லிஃப்ட்டை வச்செல்லாம் சம்மு வரும். இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தாதான் அடுத்து ஒரு சம் பார்க்கும்போது அதுக்கான அப்ரோச் உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ மெயின்ஸ் லெவல் சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 செட்டு பார்க்கணும் முன்னாடியே. அதில் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இப்படி சால்வ் பண்ணணும், இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ப்ரிலிம்ஸ் லெவல் பசில்லாம் உங்களுக்கு ஒரு பேஸ், ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் மெயின்ஸ் லெவல் பசில் சீட்டிங்க்கு. நீங்கள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் மெயின்ஸ் லெவல் பசில் சீட்டிங் கொண்டு வருவேன். ஸோ 2 வீடியோ கொண்டு வரலான்னு இருக்கேன். நான் பொங்கலுக்கு அப்புறம் இருந்து கண்டிப்பாக ரீசனிங்கில் நீங்கள் லெஜெண்டாக மாறுவீங்க. அது என்னோட பொறுப்பு. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் டீச் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ கோர்ஸில், அதையும் பாருங்கள். மெயின்ஸ் லெவல் பசில் சீட்டிங்கே இருக்குது. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.